என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரல் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை. இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்காலம் மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய கொல்லாமை அதிகாரத்தில் 3ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 323ஆம் குரல். குரல் என்னவென்றால், ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பெண் சாரா பெய்யாமை நன்று. இதன் பொருள் என்னவென்றால், உயிர்களை கொல்லாத செயல் அறங்களுள் எல்லாம் சிறந்த தனி அறமாம். அதற்கு அடுத்த சிறந்த அறம் பொய்யாமை. கதையை பார்ப்போம். செல்வராஜ் மட்டன் ஸ்டால். அழுக்கு பழைய போர்டு கீழே முத்துவின் மட்டன் கடை. வயிற்று பிழைப்புக்காக உண்டான கடை. தந்தை குப்பன் 1.5 ஏக்கர் விவசாயி. மேட்டுப்பாசனம். குழந்தைகள், தாய், தந்தை, சகோதரிகள் என பெரிய குடும்பம். விவசாய வருவாய் குறைவு. அதனால் ஆடு மாடுகளை குப்பன் வளர்த்தார். மேட்டுப்பயிர், சோளம், கம்பு, கடலை, கீரை என எள் என போன்றவற்றை பயிரிட்டாலும் ஆடு மாடு வளர்ப்பில் கிடைத்த வருவாய் விவசாயத்தில் இல்லை. குடும்பத்தில் பலர் கூலி வேலைக்கு சென்றனர். ஒரு கட்டத்தில் சகோதரர்களுக்கு திருமணம் செய்தபோது ஆன பொருளாதார சிக்கலால் இருந்த நிலத்தை விட்டு பக்கத்து டவுனில் ஒரு சிறிய வீட்டு மனை வாங்கி அங்கு ஆட்டு மட்டன் ஸ்டால் ஆரம்பித்தார். முத்து வளர்ந்த போதும் அதுவும் வளர்ந்தது. முத்து சற்று பெரிதாக செய்ய விரும்பி கோழிக்கறியையும் விற்பனையில் சேர்த்தார். ஹோட்டல் கடைகளுக்கு மட்டன், சிக்கன், கறி சப்ளை செய்தார். அரசு உத்தரப்படி கடைக்கு தன் மகன் செல்வராஜ் பெயரையே வைத்து தொழில் செய்தார். செல்வராஜுக்கு பிறகு பிறந்த ஷீலா அழகு குழந்தை. ஆனால் செல்வராஜ் 3 வயதில் வந்த போலியோ வாத நோயால் 2 கால்களும் சூம்பி வலுவிழந்து குழந்தை போல தவழ்ந்து நகர்ந்து வருவது அந்த குடும்பத்தின் வேதனை. முத்துவின் மனைவி ருக்மிணிக்கு ஆரம்பம் முதலே மட்டன் வியாபாரம், உயிர்கொலை வேண்டாம் என்று சொல்லி வந்தார். மகன் பாதித்ததே இதனால்தான் என்றார். தொழில் சுமாராக நடந்து வருமானத்திற்கு வழி செய்ததாலும் வேறு தொழில் எதுவும் தெரியாததாலும் முத்து இதனை தொடர்ந்தார். மகன் பாதிப்பால் மனம் வருந்தி குடிக்க ஆரம்பித்தார். பொய்யான காரணம் கூறி குடிக்க ஆரம்பித்தார். வருவாயும் வீணாக ஆரம்பித்தது. செல்வராஜ் நல்ல புத்திசாலி பையன். பெற்றோர்கள் அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தனர். படிப்பில் படுசிட்டி பையன். மாற்றுத்திறனாளி என்ற பதிவு பாசம் கொண்டு ஆசிரியர்கள் அதிகம் உதவினர். ஒரு தடவை செல்வராஜ் 8வது வகுப்பு படித்த போதும் ஒரு வித்தியாசமான பேச்சு போட்டியில் பள்ளியில் நடந்தது. அதில் அவன் கலந்து கொண்டான். தலைப்பு உனக்கு பிடிக்காதது. இதில் பலர் பேசினர். அதில் செல்வராஜ் உயிர்கொலை செய்வது பிடிக்காது என பேசி முதல் பரிசு பெற்றான். குடும்ப தொல்லையே பிடிக்காது என உண்மை பேசியது அனைவரையும் சிந்திக்க வைத்தது. தனது பேச்சில் முக்கியமாக 3 கேள்விகளை அவன் முன்வைத்தான். ஆடு மாடு கோழிகளை உயிர்வதை செய்பவர் ஏன் யானை, புலி, சிங்கம் போன்றவற்றை தொடுவதில்லை? பயம் நம்மையே அழித்துவிடும், மேலும் எளிதாக கிடைக்காது என்பதாலேயே இது நடக்கவில்லை. 2வதாக, நாம் காயப்படும் போது வலியால் துடிக்கிறோம். மருத்துவர் கூட மயக்க மருந்து தந்துதானே அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். அப்படி இருக்க இவர்களை துடிக்க கொள்வது என்ன நியாயம் என்று கேட்டான். 3வதாக, இன்றைய உணவு சூழலில் உயிர்வதை மாமிசத்தால் உடலுக்கு என்ன பயன்? விவசாயத்தால் சத்துள்ள பல பயிர்கள், காய்கறிகள் உற்பத்தி செய்ய முடிகிறது. தேவை என்றால் முட்டை போதாதா? மிருகங்களின் பால் கூட செலவில்லாமல் கிடைக்கிறது. அவர்களை கொல்லாமல் கிடைக்கும் சூழலில் அவர்களை நாம் பயன்படுத்தினால் போதாதா என்றான். அனைவரும் பாராட்டினர். இதன் பிறகு ருக்மிணி முத்து கட்டாயப்படுத்தி தங்களுடைய இடம் இப்போது நகர் விரிவாக்க முக்கிய இடமாக ஆகிவிட்டதால் அங்கே சைவ ஹோட்டல் வைக்க செய்தால் மட்டன் ஸ்டால் போர்டு இப்போது செல்வராஜ் ஷீலா
சைவ ஹோட்டல் போர்டாக மாறியது. செல்வராஜுக்கு மெரிட்டில் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்ததும் விவசாய கல்லூரியில் படித்து மருத்துவத்தில் கிடைத்தும் அதை விட்டு விவசாய கல்லூரியில் படித்து PhD முடித்து பல சத்தான உணவு, பயிர், காய்கறி ஆய்வில் உண்டாக்கினான். ஷீலா மருத்துவக் கல்லூரியில் மெரிட்டில் படித்து மருத்துவராக குடும்பம் உயர, அதே சமயம் உயிர்கொலையை விட்டதால் அந்த குடும்பம் வளர்ந்தது என பலரும் கூறினார். முத்து தன் மகள் ஷீலா உயிர்களை காக்க படும் பாட்டை பார்த்து தான் செய்த உயிர்கொலைகளுக்காக வருந்தினான். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, உயிர்கொலை என்பது பலவிதமாக இந்த இக்கால வாழ்வில் பெரியவர்களால் சிந்திக்கப்படுகிறது. ஆனால் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களாலும், அதாவது ஒரு சில தேவை காலங்களினாலும் அசைவ உணவுகள் நம் இடையே உள்ளது. இதில் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், இம்மாதிரி உணவுகள் ஒரு விதத்தில் தேவையாக இருந்தாலும் அவை நமக்கு அதிகம் உபயோகப்படுத்தால் பல பிரச்சனைகள் கொடுப்பதற்கு வாய்ப்புள்ளதையும் நாம் உணர வேண்டும். அம்மாதிரி சூழலில் நாம் அவற்றை அளவாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இருப்பினும் பலர், அதாவது சைவ உணவு சாப்பிடுவர்கள் பலருடைய வாதம் என்னவென்றால், அதாவது சைவ உணவில் வேண்டிய சக்திகள் இருக்கின்றன, அதை வாழ்ந்து நாம் நல்லபடி ஆரோக்கியமாக இருக்க முடியும். பெரிய பெரிய மிருகங்கள், யானை போன்றவர்கள் கூட சைவ பிராணிகள் தானே, அவை ஆரோக்கியமாக இல்லையா என்றெல்லாம் கூறுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஒரு இரக்க குணம் கொண்டு ஊர்களுடன் பழக வேண்டும் என்பது ஒரு முக்கியமான காரணமாகவும் உள்ளது. இதை ஏற்றுக்கொள்பவர்களும் உண்டு, ஏற்காதவர்களும் உண்டு. அது அவரவர்களது தனிப்பட்ட கருத்து என்று இருந்தாலும், திருவள்ளுவர் அக்காலத்தில் இதை கருத்தை கூறுவதன் காரணம் அக்கால நடைமுறை காரணமாக இருக்கலாம், அல்லது ஆரோக்கியத்தின் ஒரு வேண்டுதலாக கூட அவரது குரல் இடம்பெற்றிருக்கலாம். எப்படி இருந்தாலும் இது ஒரு சிந்திக்க வேண்டிய கேள்வி. இது தனிப்பட்டவருடைய சாய்ஸ் என்றாலும் சிந்திக்க வேண்டிய கேள்வி. அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும் அவர்களது ஒரு சாய்ஸ். இத்துடன் கதை முடிகிறது. வேறொரு குரலுடன், அதன் கதையுடன், பொருளுடன், கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் வரும் கதையும் பொருளும் படங்களும் யாவும் கற்பனையானவை. அவை கதை சொல்ல வேண்டியவை, யாரையும் எதையும் எப்பொழுதும் குறிப்பிடுவன அல்ல. இக்கதையில் படிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அவற்றை படித்தவர்கள் எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மணக்கவர் முருகர்களால் தமிழ் வளர்ந்து மக்கள் வளம்பெற வேண்டிய விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர். வணக்கம்.